வெந்நீர் ஊற்றுறோம். வெந்நீர் ஊற்றிட்டோம். இப்போ காலிஃப்ளவரு, பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கறி மசாலா மாதிரி செய்ய போகிறோம். இந்த வெங்காயத்தை பாதி வதக்கி அரைக்கணும், பாதி தாளிக்கணும். அதே மாதிரி தக்காளி சின்னமாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம், பெருசாக இருக்குந்தா 1 எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வளர்ந்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. இதில் காலிஃப்ளவர், பட்டாணி வேகுது. இதெல்லாம் வச்சுருக்கிறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ மசாலா வைக்க போகிறோம். இதில் 3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை எடுத்து இதை தாளிச்சுட்டு இதெல்லாம் மசாலையை அரைச்சி போட போகிறோம். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். அரைச்ச மசாலாலாம் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி மசாலா அரைக்க போகிறோம்ல அதெல்லாம் வறுத்துக்குவோம். பொரியட்டும். இஞ்சி 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி வெங்காயம். நல்லா சடக்க வாசம் வர வறுத்துக்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிக்கணும். நல்லா வதக்கணும். இந்த உப்பு போட்டுட்டு வச்சுட்டா அது மசிஞ்சிடும். அந்த இப்போ தாளிக்கிறதுக்கு போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வந்தோன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. அரைச்சதை ஊற்றுவோம். நேரம் நல்லா வேகட்டும். மசாலா தண்ணி ஊற்றி வேகட்டும். அது வேக்கத்தில் இறக்கிடலாம். மசாலா நல்லா இப்போ அரை வேக்காடு வச்சு பட்டாணி, கேரட்டு, இன்னும் அரை வேக்காடு வச்சா உருளைக்கிழங்கு. கேரட்டு மட்டும் வேக வைக்கலை. பட்டாணி, உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வேக வச்சுருக்கோம். இது சாப்பாடு தண்ணியாகவும் வச்சுக்கலாம், கெட்டியாகவும் வச்சுக்கலாம். இட்லி கொஞ்சம் தண்ணியாக நம்ம மசாலா சேர்த்து போட்டுட்டா இட்லி, தோசைக்கு தொட்டுக்கலாம். இது இப்போ சப்பாத்திக்கும் கடிச்சிக்கலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம்.